இன்றைக்கி வேர்க்கடலையை வச்சு ஒரு தேங்காய் பொடி அருமையாக இருக்கும். அது பண்ணிக்கலாம் வாங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெயில் இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 4-5 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கோங்க. கருக்க விடாதீங்க. லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அது அரையும் போது நல்லா அரையும். கொஞ்சம் நம்ம இந்த மெதுவாக இருந்துச்சுன்னா அப்படியே திப்பியாக இருக்கும். அதுக்காக தான் இதை வறுக்கிறது. இதை வறுத்து இப்போ எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 3 கட்டி பூண்டு எடுத்திருக்கேன். அந்த பூண்டை போட்டு அந்த வாலும் தலையும் எடுத்துகிட்டு மீதி தோல் அதுலேயே இருக்குது. அதை கொஞ்சமாக நசுக்கிட்டு அதையும் போட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு அரை கப்பு வேர்க்கடலை தான் போதும். ஏன்னா இதோட வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்காக நான் அரை கப்பு எடுத்திருக்கேன். இப்போ 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்து இதையும் நல்லா மொறுப்பாக ஆற வரைக்கும் நல்லா இதை வறுத்து விட்டுக்கோங்க. இதையும் வறுத்தாச்சு. இது கொப்பரை தேங்காய் அந்த பாருங்கள், இந்த மாதிரி சில்லி எடுத்துருக்குறேன். இதெல்லாம் ஒரு 2 ஸ்பூன் வரும். இது துருக்குனா 2 ஸ்பூன் தான் வரும், பெரிய ஸ்பூனில். இதையும் வறுத்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் கல் உப்பு 1 ஸ்பூன் அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் கருப்பு எள், வெள்ளை எள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா படப்படன்னு பொரிக்கிட்டோம். இது நம்ம வறுத்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தனித்தனியாக அரைக்க போகிறோம். மிளகாவும் பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் தனியாக அரைச்சிக்கலாம். பூண்டு தனியாக அரைச்சிக்கலாம். இந்த எள் தனியாக அரைச்சிக்கலாம். இப்போ தனித்தனியாக அரைச்சி கொண்டு வந்துட்டேன் எல்லாத்தையும். எள் தனியாக, பூண்டு தனியாக, பருப்பு தனியாக, பருப்பு மிளகாவும் சேர்த்து தனியாக. இது வேர்க்கடலை பொடி. அப்புறம் வேறு என்ன இருக்குது, தேங்காய். எல்லாத்தையும் நான் அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், மிளகா பொடி ரெடி ஆகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நேரத்துக்கு நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். இல்லை காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் தனி மிளகாப்பொடி, காஷ்மீரி மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஃப்ளேவர் இருக்கும். வெறும் சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள். ஈஸியாக பண்ணிடலாம். வேர்க்கடலை ஒரு அரை கப்பு இருந்தால் வேர்க்கடலை போதும். 1 கப்பு பொட்டுக்கடலை இருந்தால் போதும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.